ஆல்கஹாலிக்ஸ் அனோனிமஸ் அத்தியாயம் 5. அது ஆல்கஹாலிக்ஸ் அனோனிமஸ் எப்படி செயல்படுகிறது? எங்கள் வழியை முழுமையாக பின்பற்றியவர்கள் மீண்டும் குடிபோதைக்கு அடிமையாவது அரிது. குணமடையாமல் போனவர்கள் எல்லாம் எங்களுடைய இந்த எளிய செயல் திட்டத்தை முழு மனதோடு பின்பற்ற நினைக்காதவர்கள் அல்லது பின்பற்ற முடியாதவர்கள்தான். பொதுவாக இவர்களெல்லாம் சுபாவத்திலேயே தங்களுக்குத்தானே நேர்மையுடன் நடந்து கொள்ள முடியாதவர்கள். அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டசாலிகளும் இருக்கிறார்கள். அவர்களை குறை கூறி பயனில்லை. அவர்கள் அந்த மாதிரியாகவே பிறந்து விட்டார்கள் என தோன்றுகிறது. முழு நேர்மை தேவைப்படுகிற ஒரு முறையான வாழ்க்கைக்கு அவசியமான கிரகிக்கும் தன்மையையும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை வகுத்து கொள்ளும் தன்மையையும் இயற்கையிலேயே பெறத் தவறிவிட்டவர்கள். அவர்களுடைய வாய்ப்புகள் சராசரிக்கும் குறைவே. இவர்களில் சிலர் தவிர மனக்கிளர்ச்சியிலும் மனச்சிதைவிலும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இதில் பலர் நேர்மையை தகுதியாக கொண்டிருப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம். எங்களுடைய அனுபவங்கள் பொதுப்படையாக நாங்கள் எப்படி இருந்தோம், பின் என்ன நேர்ந்தது, நாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டும். நாங்கள் பெற்ற நல்ல வாழ்க்கையை நீங்களும் பெற விரும்பினால், எந்த எல்லைக்கும் செல்ல விருப்பமுடையவராக இருந்தால் நீங்கள் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இவற்றுள் சிலவற்றை கண்டு நாங்கள் பின்வாங்கினோம். இதைவிட எளிய மென்மையான வழியை கண்டுபிடிக்கலாம் என நினைத்தோம். ஆனால் முடியவில்லை. ஆகவே தொடக்கத்திலிருந்தே பயமின்றி முழு மனதோடு பின்வாங்காமல் இருங்கள் என்ற ஆவலில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்களில் சிலர் எங்களுடைய பழைய கருத்துக்களை விடாமல் பிடித்து கொள்ள முயன்றோம். அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அவற்றை முற்றிலும் துறந்தபோதுதான் பலன் ஏற்பட்டது. நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, நம்முடன் தொடர்புடைய மதுவானது வஞ்சகமான திகைப்பூட்டும் சக்தி மிகுந்த ஒன்றாகும். உதவியின்றி அதை வெல்ல முடியாது. ஆனால் மிகுந்த வல்லமை படைத்த ஒருவன் இருக்கிறான். அவன்தான் இறைவன். இப்போது அவரை நீங்கள் கண்டு கொள்ளக்கூடும். அரைகுறை முயற்சியால் எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. நாங்கள் ஒரு திருப்பு முனைக்கு வந்தாகிவிட்டது. நாம் இறைவனுடைய பாதுகாப்பையும் ஆதரவையும் முழு சரணாகதியுடன் வேண்டினோம். இதோ நாங்கள் பின்பற்றிய வழிமுறைகள். குடியிலிருந்து மீள நீங்களும் இந்த வழியை பின்பற்றலாம். 1. மதுவை பொறுத்தவரை நாங்கள் சக்தியற்றவர்கள் என ஒப்புக்கொண்டோம். வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. 2. எங்களை விட வலிமை பொருந்திய சக்தி எங்களுக்கு மனத்தெளிவை அளிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைக்கு வந்தோம். 3. நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் எங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையையும் ஒப்படைக்க முடிவு செய்தோம். 4. அச்சமின்றி எங்களை பற்றிய ஆழ்ந்த குணப்பட்டியல் தயார் செய்தோம். 5. இறைவனிடமும் எங்களிடமும் மற்றொருவரிடமும் தங்கள் தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்டோம். 6. இறைவன் எங்களின் இந்த எல்லா குணக்கோளாறுகளையும் அகற்ற நாங்கள் முழு மனதோடு எங்களை தயார்படுத்தி கொண்டோம். 7. எங்களுடைய குறைபாடுகளை நீக்கும்படி இறைவனை பணிவோடு வேண்டினோம். 8. நாங்கள் யாருக்கெல்லாம் தீமை செய்தோம் என்ற பட்டியல் தயாரித்து அவற்றுக்கு பரிகாரம் செய்ய தயாரானோம். 9. எங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிக்கா வண்ணம் கூடுமான வரையில் நேரிடையாக பரிகாரம் செய்தோம். 10. தொடர்ந்து சுய பரிசீலனை செய்தோம். தவறு செய்த போதெல்லாம் உடனடியாக ஒப்புக்கொண்டோம். 11. பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனிடம்
உள்ளார்ந்த தொடர்பை வளர்த்து கொள்ள முயற்சித்தோம். எங்களுக்காக அவன் சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள மட்டுமே வேண்டி அதை நிறைவேற்றும் சக்தியை கோரி பிரார்த்தித்தோம். 12. இவ்வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஆன்மீக விழிப்பை பெற்றோம். இந்த வழிமுறைகளை மற்ற குடிநோயாளிகளுக்கு எடுத்துக்கூற முயற்சித்தோம். இந்த தத்துவங்களை எங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைப்பிடிக்க முயற்சித்தோம். எங்களில் பலர் எவ்வளவு கடினமான முறை இது, இவற்றை எங்களால் பின்பற்ற முடியாது என வியந்தோம். துணிவு இழக்காதீர்கள். எங்களில் யாரும் இவ்வழிமுறைகளை முழுமையாக பின்பற்ற இயலவில்லை. நாங்கள் துறவிகள் அல்ல. ஆன்மீக பாதையில் முன்னேற நாங்கள் விரும்புகிறோம் என்பதுதான் முக்கியமானது. நாங்கள் ஆன்மீக வளர்ச்சி அடைகின்றோமே தவிர அதில் முழு நிலை அடைந்துவிட்டோம் என்று சொல்லவில்லை. குடிநோயை பற்றிய எங்களின் விளக்கங்கள், பகுத்தறிவுவாதி பற்றி எழுதிய அத்தியாயம் மற்றும் எங்களது கசப்பான அனுபவங்கள் இவையெல்லாம் எங்களுக்கு 3 முக்கியமான கருத்துக்களை தெளிவாக்குகின்றன. 1. நாங்கள் குடிநோயாளிகள். எங்கள் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியவில்லை. 2. எந்த ஒரு மனித சக்தியும் எங்களை குடிநோயிலிருந்து மீட்க முடியவில்லை என்றே சொல்ல வேண்டும். 3. இறைவனை நாடினால் அவரால் விடுவிக்க முடியும், விடுவிப்பார். இந்த உறுதி ஏற்பட்ட பிறகு நாங்கள் 3வது வழிமுறையில் இருந்தோம். அதாவது எங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையையும் நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் ஒப்படைக்க முடிவு செய்தோம். இப்படி கூறுவதின் பொருள் என்ன? இதை எப்படி கடைப்பிடிப்பது? முதல் தேவை, தன் நிச்சயப்படி வாழும் வாழ்க்கை எதுவும் வெற்றி பெறுவது அரிது என்று ஒப்புக்கொண்டோம். தன்னிச்சையின் அடிப்படையில் வாழும் போது நமது நோக்கங்கள் நல்லவைகளாக இருந்தாலும் கூட நாம் அநேகமாக எப்போதும் யாருடனாவது எதனுடனாவது மோதிக்கொண்டுதான் இருப்போம். பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய சுய சக்தியை கொண்டு வாழ முயல்கிறார்கள். ஒவ்வொருவரும் நாடகம் முழுவதையும் தானே இயக்க வேண்டும் என்று விரும்பும் நடிகனைப் போல் இருக்கிறார்கள். ஒளி அமைப்பு, நடனங்கள், காட்சி அமைப்பு, பிற நடிகர்கள் எல்லாவற்றையும் தன் விருப்பப்படி அமைக்க அவன் விரும்புகிறான். மற்றவர்கள் அவன் சொல்கிறபடி நடந்துவிட்டால் நாடகம் பிரமாதமாக இருக்கும். அதனால் அவன் உட்பட எல்லோருக்கும் திருப்தி ஏற்படும். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இப்படி அவன் நினைக்கிறான். இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று நமது நடிகன் நினைக்கும்போது சில சமயங்களில் அவன் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். பரிவுடனும் மற்றவர்களை புரிந்து கொண்டும் பொறுமையுடனும் தாராளமாகவும் அடக்கத்துடனும் மற்றும் சுயநலத்தை தியாகம் செய்பவனாகவும் இருக்கலாம். அப்படியல்லாமல் அற்பத்தனமாகவும் அகங்காரத்துடனும் சுயநலத்துடனும் நேர்மையின்றியும் நடந்து கொள்ளலாம். ஆனால் மிக பெரும்பாலும் அநேகமாக எல்லா மனிதரும் இருப்பதைப் போல் பலவகைப்பட்ட குணாதிசயம் உடையவனாகவே இருப்பான். பொதுவாக என்ன நடக்கிறது? நாடகம் அவ்வளவு தூரம் வெற்றி பெறுவது இல்லை. வாழ்க்கையில் தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கவில்லை என்று அவன் நினைக்கத் தொடங்குகிறான். இன்னும் கடுமையாக உழைக்க முடிவு செய்கிறான். அடுத்த சந்தர்ப்பம் வாய்க்கும்போது பிறரிடமிருந்து இன்னும் அதிகமான உழைப்பை எதிர்பார்க்கிறான் அல்லது இன்னும் அதிக கனிவுடன் அன்புடனும் நடந்து கொள்கிறான். அதற்கு பிறகும் நாடகம் அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. தன்னிடத்திலும் ஓரளவு தவறு இருக்கலாம் என்று இப்போது ஒத்துக்கொண்டாலும் மற்றவர்களுடைய தவறுதான் அதிகம் என்று உறுதியாக நினைக்கிறான். அவனுக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது அல்லது தன்னையே தெரிந்து கொள்கிறான். அவனிடம் உள்ள அடிப்படையான கோளாறு என்ன? பிறரிடம் பரிவு காட்ட முயலும் போதும் உண்மையில் அவன் சுயநலக்காரனாகவே இருக்கிறான். அவன் மட்டும் காரியங்களை ஒழுங்காக செய்துவிட்டான் என்றால் இந்த உலகில் திருப்தியையும் சந்தோஷத்தையும்
அடைந்து விடலாம் என்னும் பிரமையில் அவன் இருக்கிறான். இவர்களைத்தான் விரும்புகிறான் என்பது மற்ற நடிகர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரிகிறது. அவனுடைய செய்கைகள் மற்றவர்களை பதிலுக்கு பதில் செய்ய தூண்டுகிறது. நாடகத்திலிருந்து தங்களால் எவ்வளவு ஆதாயம் தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவையும் தேடிக்கொள்ள வேண்டுமென நினைக்கிறார்கள். அவன் மிகவும் நல்லெண்ணத்துடன் நடந்து கொள்ளும்போது கூட ஒற்றுமையை உண்டாக்காமல் குழப்பத்தையே உண்டாக்குகிறான். இவைதானே உண்மை. நமது நடிகன் சுயநலம், அகம்பாவம் உடையவனாக இருக்கிறான். குளிர்காலத்தில் கடற்கரையில் வெயில் காய்ந்து கொண்டு நாடு குட்டிச்சுவராக போய்விட்டது என்னும் குறை கூறும் மாஜி வியாபாரி, 20ஆம் நூற்றாண்டில் பாவங்கள் பெருகிவிட்டது என்று பெருமூச்சு விடும் மதகுரு, உலகத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் ஒழுங்காக நடந்தால் குறையே இல்லாத உலகம் வந்துவிடும் என்று உறுதியளிக்கும் அரசியல்வாதிகளும் சீர்திருத்தவாதிகளும் தண்டனை அனுபவிக்கும் போது சமூகம் தனக்கு தவறு இழைத்து விட்டது என்று நினைக்கும் திருடனைப் போலவும், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தனித்து அடைக்கப்பட்ட குடி நோயாளியைப் போலவும் இந்த நடிகர் இருக்கிறார். நாம் எவ்வளவு மறந்த போதிலும் நம்மில் பெரும்பாலோர் தன்னை பற்றியோ தனது கோபதாபங்களை பற்றியோ அல்லது தனது சுய பச்சாதாபத்தை பற்றியோ நினைத்து கொண்டிருப்பவர்கள் தானே. சுயநலம் அல்லது தன்னையே மையமாக கொண்ட சிந்தனைகள் இதுவே நமது தொல்லைகளுக்கும் மூல காரணம் என்று நாங்கள் கருதுகிறோம். நூற்றுக்கணக்கான வடிவத்தில் வரும் அச்சம், ஏமாற்றம், மாயை, தன்னல நாட்டம், சுய பச்சாதாபம் இவை பிடித்து தள்ளும்போது நாம் பிறருக்கு தீங்கு செய்கிறோம். அவர்களும் பதிலுக்கு பதில் செய்கிறார்கள். சில சமயங்களில் நாம் ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்கும்போதே பிறர் நமக்கு தீங்கு செய்வது போல் தோன்றும். ஆனால் ஊன்றி கவனித்தால் முன்பு எப்போதோ சுயநல அடிப்படையில் நாம் செய்த முடிவுகளின் விளைவே அது என்பது தெரியும். ஆகவே அடிப்படையாக நமது தொல்லைகளுக்கெல்லாம் நாமே காரணம் என்று நாங்கள் கருதுகிறோம். அவை நம்மிடமிருந்தே தோன்றுகின்றன. சுய சித்தம் வரம்பு மீறி போனதற்கு குடி நோயாளி ஒரு உதாரணம். ஆனால் அவன் அப்படி நினைக்க மாட்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக குடி நோயாளியாகிய நாம் இந்த சுயநலத்தை விட்டொழிக்க வேண்டும். அதை விட்டொழிக்காவிட்டால் அது நம்மை கொன்றுவிடும். அதை விட்டொழிப்பதை இறைவன் சாத்தியமாக்குகிறார். அவருடைய உதவியின்றி முழுமையாக தான் தனது என்னும் உணர்வை விட்டொழிக்க வேறு வழி இருப்பதாகவும் தெரியவில்லை. எங்களில் பலருக்கு எத்தனையோ ஒழுக்க விதிகளிலும் தத்துவ கொள்கைகளிலும் நம்பிக்கை உண்டு. ஆனால் அவற்றின்படி வாழ முடிந்தால் நன்றாயிருக்கும் என்று எண்ணினாலும் எங்களால் அவ்வாறு நடக்க முடியவில்லை. அதே போலவே எங்களுடைய சுயநலம், தன்னை மையமாக கொள்ளுதல் இவற்றை குறைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எங்களுடைய சொந்த சக்தியை கொண்டு முயன்றாலும் அதையும் எங்களால் செய்ய முடியவில்லை. எங்களுக்கு இறைவனுடைய உதவி தேவைப்பட்டது. அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்பதை விளக்குகிறோம். முதலாவது, நம்மால் முடியும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டோம். அதுதான் பயனளிக்கவில்லையே. அடுத்தாற்போல் வாழ்வாகிய இந்த நாடகத்தில் இனிமேல் இறைவன்தான் இயக்குனர் என்று முடிவு செய்தோம். அவர்தான் முதன்மையானவர், நாங்கள் அவருடைய தொண்டர்கள். அவர் தந்தை, நாங்கள் அவருடைய குழந்தைகள். பெரும்பாலான நல்ல கருத்துக்கள் எல்லாம் எளிமையானதாகவே இருக்கும். எங்கள் விஷயத்தில் இந்த எளிய கருத்தே எங்களுடைய புதிய சுதந்திர வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து சென்ற வெற்றி வளைவிற்கு மையக்கல்லாயிற்று. நாங்கள் முழு மனதோடு இந்த நிலையை எடுத்துக்கொண்டபோது குறிப்பிடத்தக்க காரியங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தன. எங்களுக்கு இப்பொழுது ஒரு புதிய முதலாளி வந்துவிட்டார். அவர் எல்லாம் வல்லவராக இருந்தபடியால் நாங்கள் அவருக்கு நெருங்கியவர்களாக இருந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். அந்த அடிப்படையில் வாழத் தொடங்கியதும் எங்களை பற்றியும் எங்களுடைய அற்ப திட்டங்கள் பற்றியும் அதிக அக்கறை காட்டுவது வரவர குறைந்தது. நம்மால் வாழ்க்கைக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதை பற்றியே நாங்கள் அதிக அக்கறை காட்டினோம். புதிய சக்தி எங்களுள் பாய்வதை உணர்ந்தபோது
எங்களுக்கு மன அமைதி கிடைத்தபோது, வாழ்க்கையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று கண்டுகொண்டபோது, இறைவன் இருப்பதை நாங்கள் உணர்ந்தபோது, இன்று, நாளை மற்றும் எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கியது. நாங்கள் மறுபிறவி எடுத்தோம். நாங்கள் இப்போது 3வது வழிமுறையில் இருந்தோம். நாங்கள் எங்களை படைத்தவரை நாங்கள் அறிந்த மட்டில் நோக்கி இவ்வாறு சொன்னோம்: இறைவனே, நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உமது சித்தப்படி என்னை உருவாக்கும், என்னை நடத்தும். நான் உமது சித்தத்தின்படி நடக்கும்படிக்கு நான் என்னும் அகங்காரத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவியும். எனது கஷ்டங்களை நீக்கும் அந்த வெற்றி நான் உதவ விரும்புகிறவர்களுக்கு உம்முடைய வல்லமையை பற்றியும் உம்முடைய அன்பை பற்றியும் உமக்கு உகந்த வாழ்க்கையை பற்றியும் காட்சியாக அமையட்டும். இந்த வழிமுறையை பின்பற்றுவதற்கு முன், முடிவாக எங்களை அவருடைய கரங்களில் ஒப்படைக்கும் முன், நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சிந்தித்தோம். இந்த ஆன்மீக வழிமுறையை நம்மை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவருடன், மனைவி, நெருங்கிய நண்பர் அல்லது ஆன்மீக ஆலோசகர் போன்ற ஒருவருடன் சேர்ந்து எடுத்து வைப்பது மிகவும் விரும்பத்தக்கது என்பதை கண்டோம். ஆனால் நம்மை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவருடன் சேர்ந்து இறைவனை சந்திப்பதை விட தனியாக சந்திப்பது மேலானது. மேலே கொடுத்துள்ள அதே வார்த்தைகளில்தான் நாம் இறைவனிடம் பேச வேண்டும் என்பதில்லை. அதன் கருத்துதான் முக்கியம். சொல்வது முழு உள்ளத்தோடு சொல்வதாக இருக்க வேண்டும். தயக்கம் எதையும் ஒதுக்கி வைத்தல் என்று இருக்கக்கூடாது. இது தொடக்கமே. ஆனால் உண்மையுடனும் தாழ்மையுடனும் அதை செய்தால் உடனே அதன் பலனை உணரலாம். சில சமயங்களில் பலன் பெரிதாக இருக்கும். அடுத்தபடியாக நாங்கள் தீவிரமாக செயலில் இறங்கினோம். அதில் முதல் வேலை தன்னை சுத்தம் செய்து கொள்ளுதல் ஆகும். இந்த வேலையை எங்களில் பலர் இதற்கு முன் செய்ய முயன்றதில்லை. நாங்கள் செய்த தீர்மானம் உயிர் நிலையானதாகவும் எங்கள் வாழ்க்கை போக்கை நிர்ணயிப்பதாகவும் இருந்தபோதிலும், அதை தொடர்ந்து இதுவரை எங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக எங்களுக்குள்ளேயே இருந்த குறைபாடுகளை எதிர்கொண்டு அவற்றை களைந்தெறிய கடும் முயற்சி செய்யவில்லை என்றால் நிரந்தரமான பலன் இருக்காது. குடி ஒரு நோயின் அறிகுறிதான். நோயின் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய குற்றம் குறைகளுக்கு ஒரு பட்டியல் தயாரித்தோம். இது 4வது வழிமுறை. ஒழுங்காக இருப்பு காட்டாத வியாபாரம் நொடித்து போகும். வியாபாரத்தில் இந்த மாதிரி இருப்பு காட்டுவதானது வியாபாரம் என்ன நிலவரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடவடிக்கைகள் எடுப்பதாகும். அது வியாபாரத்தின் உண்மையான நிலையை அறியும் முயற்சியாகும். இருப்பு காட்டுவதனுடைய ஒரு நோக்கம் சேதப்பட்டு போன பொருட்கள் அல்லது விற்பனையாகாத பொருட்கள் எவை என்று கண்டுபிடித்து தயக்கமின்றி உடனேயே அவற்றை வருத்தமின்றி களைய உதவுவதாகும். அந்த வியாபாரி வெற்றிகரமாக தொழில் நடத்த வேண்டுமானால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளாமல் பொருட்களை மதிப்பிட தெரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைகள் விஷயமாக நாங்களும் அதையேதான் செய்தோம். நாங்கள் உண்மையாக குணப்பட்டியல் தயார் செய்தோம். முதலாவது, எங்களுடைய தோல்விக்கு காரணமான எங்கள் இயல்பிலிருந்த குறைகளை தேடி கண்டுபிடித்தோம். எங்களிடமுள்ள நான் என்ற அகந்தைதான் பலவிதத்தில் வெளியிட்டு எங்களை தோல்வியடை செய்தது என்பது எங்களுக்கு சந்தேகமற தெரிந்திருந்தபடியால் அது பொதுவாக எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை கவனித்தோம். எரிச்சல் 1ஆம் நம்பர் விரோதி. வேறு எதையும் விட அதிக அளவில் குடிநோயாளிகளை நாசமாக்குவது இதுதான். இதிலிருந்து தான் எல்லா வகையான ஆன்மீக நோய்களும் தோன்றுகின்றன. இதை ஏன் சொல்கிறோம் என்றால், நாங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் மட்டுமல்லாமல் ஆன்மீக அளவிலும் நோய்வாய்ப்பட்டிருந்தோம். இந்த ஆன்மீக நோய் தீர்க்கப்பட்ட பிறகு எங்கள் உடலும் மனமும் சரியாகி விடுகின்றன. வெறுப்பை ஒழிக்க வேண்டுமென்று தீர்மானித்தவுடன்
அதை பற்றி விவரங்களை ஒரு தாளில் எழுதினோம். எந்த மனிதர்கள், எந்த ஸ்தாபனங்கள் அல்லது கொள்கைகள் மீது எங்களுக்கு கோபம் என்று பட்டியல் தயாரித்தோம். பிறகு ஏன் அவை மீது எங்களுக்கு கோபம் என்று யோசித்து பார்த்தோம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய சுயமதிப்பு, பணம், எங்களுடைய பேராவல்கள், எங்களுடைய சொந்த உறவுகள் இவை பாதிக்கப்பட்ட போது அல்லது அவற்றிற்கு ஆபத்து வருவது போல் தோன்றிய போது எங்களுக்கு கோபம் உண்டானது தெரிந்தது. எங்களுக்கு எரிச்சல் பட்டியலில் எங்களுடைய எந்த உணர்ச்சிக்கு எதனால் காயம்பட்டது என்பதை குறித்தோம். எங்களுடைய சுயமதிப்பிலா, தற்காப்பிலா, பேராவல்களிலா, பாலுறவிலா, எதில் மற்றவர் தலையீடு ஏற்பட்டது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் உதாரணத்தைப் போல் நாங்கள் பொதுவாக திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் குறித்து வைத்தோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கைகளை பின்னோக்கி பார்த்தோம். ஒன்றையும் விட்டுவிடக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறெதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் அளிக்கவில்லை. பார்த்த பின் அதை கவனமாக ஆராய்ந்தோம். அதில் தெளிவாக தெரிந்த முதல் விஷயம், இந்த உலகமும் அதில் உள்ள மனிதர்களும் அடிக்கடி தவறு செய்கிறார்கள் என்பதே. எங்களில் பெரும்பாலோர் கண்டுபிடித்தது மற்றவர்கள் தவறு செய்துவிட்டார்கள் என்பது ஒன்றுதான். அதற்கு மேல் அவர்கள் போகவில்லை. பொதுவாக அதன் விளைவு என்னவென்றால், பிற மனிதர்கள் தொடர்ந்து எங்களுக்கு தீங்கிழைத்தார்கள், நாங்கள் மனம் புழுங்கினோம். சில சமயங்களில் எங்களுடைய தவறுகளை எண்ணி பச்சாதாபப்பட்டோம். அப்போது எங்கள் மீதே எங்களுக்கு எரிச்சல் உண்டானது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் சண்டை போட்டு எங்கள் விருப்பப்படி எல்லோரையும் நடக்க செய்ய வேண்டும் என்று முயன்றோமோ அந்த அளவுக்கு காரியங்கள் இன்னும் மோசமாகின. போர் விஷயத்தில் ஏற்படுவது போல இந்த விஷயங்களிலும் வெற்றி பெறுகிறவன் வெளிப்பார்வைக்குத்தான் வெற்றி பெறுகிறான். அவன் உண்மையான வெற்றி பெறுவதில்லை. எங்களுடைய வெற்றிகள் அதிக நாள் நிலைக்கவில்லை. வாழ்க்கையில் ஆழ்ந்த மனக்கசப்பு இடம்பெற்றுவிட்டால் அந்த வாழ்க்கை பயனற்றதாகவும் சந்தோஷமற்றதாகவும் ஆகிவிடும் என்பது தெளிவாக தெரிந்த விஷயம். எந்த அளவிற்கு மனக்கசப்புகளுக்கும் வன்மத்திற்கும் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நல்ல காரியத்திற்கு பயன்படக்கூடிய நேரத்தை வீணாக்குகிறோம். குடிநோயாளி விஷயத்தில் இந்த மனக்கசப்பு விவகாரம் பெருந்தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஏனென்றால் அவன் கடைத்தேற வேண்டுமானால் அவன் ஆன்மீக வளர்ச்சி பெற வேண்டும். மனக்கசப்பு, வன்மம் இவையெல்லாம் ஆன்மீக வளர்ச்சியை கொன்றுவிடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அத்தகைய உணர்ச்சிகளுக்கு இடங்கொடுக்கும்போது மெய்ப்பொருளின் ஒளி நம் மீது விழாதபடி நாம் கதவடைத்துக் கொள்கிறோம். பைத்தியக்காரத்தனமாக மீண்டும் குடிக்கிறோம். எங்கள் விஷயத்தில் குடிப்பது என்றால் சாவது என்றுதான் அர்த்தம். நாங்கள் உயிர் வாழ வேண்டுமானால் கோபத்தை விட வேண்டும். முணுமுணுப்பு, மனப்புயல் இவையெல்லாம் எங்களுக்கு ஆகாதவை. அவை இயல்பாய் உள்ள மற்ற மனிதர்களுக்கு ஆடம்பர பொருள்களாக இருக்கலாம். ஆனால் குடிநோயாளிகளுக்கு அவை விஷம். எங்கள் பட்டியலை பார்த்தோம். எங்கள் எதிர்காலத்திற்கான திறவுகோல் அதில் தான் இருந்தது. முற்றிலும் புதிய கோணத்திலிருந்து அதை நோக்க நாங்கள் ஆயத்தமாயிருந்தோம். உலகம், அதில் வாழும் மக்களும் உண்மையில் எங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணத் தொடங்கினோம். அந்த நிலையில் பிறர் செய்த அல்லது செய்ததாக நாங்கள் கற்பனை செய்து கொண்ட தீங்குகள் உண்மையாகவே கொல்லக்கூடிய சக்தி பெற்றுவிடுகின்றன. அதிலிருந்து நாங்கள் தப்புவது எப்படி? இந்த வெறுப்புகளை அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் எப்படி அடக்குவது? எப்படி குடிக்க வேண்டாம் என்று நினைத்தவுடனே அதை நிறுத்திவிட முடியாதோ அதை போலத்தான் இதுவும். நாங்கள் இந்த வழியை பின்பற்றினோம். எங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் ஆன்மீக ரீதியாக நோயுற்றவர்களாக இருக்கலாம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர்களுடைய நோய் சின்னங்களையும்
அவைகள் எங்களை பாதிப்பதையும் நாங்கள் விரும்பவில்லை என்றாலும் அவர்களும் எங்களைப் போல நோயாளிகள் என்பதை நினைத்து பார்த்தோம். நோயுற்ற ஒரு நண்பன் விஷயத்தில் எவ்வளவு சகிப்புத்தன்மை, இரக்கம், பொறுமை காட்டுவோமோ அவற்றை இவர்கள் விஷயத்திலும் காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைவனை வேண்டிக் கொண்டோம். யாராவது எங்களுக்கு கோபமூட்டினால், இவன் ஒரு நோயாளி, அவனுக்கு நான் எந்த வகையில் உதவியாக இருக்க முடியும்? எனக்கு அவன் மேல் கோபம் வராதபடி இறைவனே என்னை காப்பாற்றும், உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று எங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டோம். பதிலுக்கு பதில் செய்தலையும் வாக்குவாதத்தையும் நாங்கள் தவிர்க்கிறோம். நோயாளிகளிடம் நாம் அப்படி நடந்து கொள்வோமா? அப்படி செய்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பை அழித்துக் கொள்வோம். நம்மால் எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனால் எல்லா மனிதரிடமும் தயையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நடந்து கொள்ளவாவது இறைவன் வழிகாட்டுவார். மீண்டும் நம்முடைய பட்டியலுக்கு வருவோம். பிறர் நமக்கு செய்த தீங்குகளையெல்லாம் மறந்துவிட்டு தீர்மானமாக எங்களுடைய சொந்த தவறுகளை கண்டுபிடிக்கவே முயன்றோம். எப்போதெல்லாம் சுயநலத்துடன் நடந்து கொண்டோம், நேர்மையில்லாமல் நடந்து கொண்டோம், சொந்த உயர்வையே நாடினோம், அச்சம் கொண்டோம், ஒரு தவறு நடந்துவிட்ட போது அது முற்றிலும் எங்கள் பிழையாக இல்லாத போதும் சம்பந்தப்பட்ட மற்றவர் மீது குற்றம் சாட்டாதிருக்க முயன்றோம். எங்கள் மீது என்ன தவறு என்றே கேட்டோம். பட்டியல் எங்களுடையது, அந்த மனிதனுடையதல்ல. எங்களுடைய தவறுகளை நாங்கள் கண்டபோது நாங்கள் அவைகளை குறித்து கொண்டோம், அவற்றை சரி செய்ய தயாராக இருந்தோம். திரு பிரவுன், திருமதி ஜோன்ஸ், முதலாளி, மனைவி இவர்களுடன் ஏற்பட்ட கஷ்டங்களை குறிக்கும்போது கஷ்டங்கள் வரிசையில் பயம் என்ற சொல்லையும் சேர்ந்திருப்பதை கவனிக்கவும். இந்த சிறிய வார்த்தை எப்படியோ எங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் தொடுகிறது. அது ஒரு அழிவு உண்டாக்கும் சரக்கு. எங்கள் வாழ்க்கை முழுவதையும் அது ஊடுருவி நின்றது. அது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகிறது. அவற்றின் விளைவாக நமக்கு பல தீங்குகள் ஏற்படுவதாக நாங்கள் உணர்ந்தோம். ஆனால் அவை நடக்க காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் தான் அல்லவா? சில சமயங்களில் நாங்கள் பயத்தையும் திருடுவதையும் ஒன்றாகவே ஒப்பிட வேண்டும் என்றே நாங்கள் நினைப்பதுண்டு. ஏனென்றால் அது திருடுவதை விட அதிக தொல்லைகளை உண்டாக்குவது தெரிகிறது. நாங்கள் எங்கள் பயத்தின் காரணங்களை பரிசீலனை செய்தோம், அவற்றை ஒரு தாளில் எழுதினோம். மற்றவர் மேல் மனக்கசப்பு இல்லாத போதும் பயம் ஏன் வந்தது என அறிய முற்பட்டோம். இந்த பயங்களுக்கு காரணம் சுயசார்பு அல்லது தன்னம்பிக்கை எழுந்துவிட்டதாலா? சுயசார்பு தன்னம்பிக்கை ஓரளவு பயம் என்ற பிரச்சனையை தீர்த்தது. அந்த பிரச்சனை தீராத போது பயம் மேலும் அதிகமாயிற்று. இதைவிட நல்ல வழி உண்டு என்று நினைக்கிறோம். இறைவனை சார்ந்திருப்பதும் நம்புவதுமே சரியான வழி என நம்பினோம். குறைந்த சக்தியுடைய நம்மை விட அளவில்லா சக்தி கொண்ட இறைவனை நம்பினோம். இவ்வுலகில் நமக்கு இறைவன் கொடுத்த வேலையை நிறைவேற்றுவதே நமது கடமையாகும். இறைவனை சார்ந்து நாம் செய்யும் செயல் நம்மால் முடிந்த அளவு செய்யும்போது, கலகங்கள் நீங்கி தெளிவுத்தன்மையுடன் செய்யும்போது, இவையே அவன் எதிர்பார்க்கும் அளவு என நம்புகிறோம். நாம் இறைவனை சார்ந்திருப்பதற்கு எவரிடமும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள்தான் ஆன்மீக பாதையில் செல்வார்கள் என்று கூறுபவர்களை ஒதுக்கிவிடலாம். உண்மையில் இதுவே நமது வலிமைக்கு மூல காரணம். காலம் காலமாகவே இறைவன் நம்பிக்கையே தைரியத்திற்கு அடிப்படை என நிரூபிக்கப்பட்டது. இறைவன் நம்பிக்கை உள்ள எல்லோருமே தைரியசாலிகள். இறைவனை நம்பும் இவர்கள் இறைவனுக்காக மன்னிப்பு கேட்பதில்லை. அது மட்டுமல்லாமல் இறைவன் செய்ய நினைப்பதை நம் மூலம் செய்து காட்டுகிறார். இறைவனின் விருப்பப்படி நாம் கவனம் பிசகாமல் செயல்பட பயத்தை போக்க அவரை வேண்டுகிறோம். அந்த கணமே அச்சம் என்பது விலகும்.
இப்பொழுது பாலுணர்வு பற்றி நம்மில் பலர் தங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அறிவுபூர்வமாக இந்த கேள்வியை அணுக வேண்டும். பாலுறவு பிரச்சனையை அணுகாமலேயே பாதை விலகிப் போவது மிக எளிது. இப்பிரச்சனையில் மனிதனின் மாறுபட்ட கருத்துக்கள் பல உள்ளன. இதில் சில அர்த்தமற்ற மிதமிஞ்சிய அளவிற்கு கூட சொல்லலாம். ஒரு சாரார் பாலுணர்வு என்பது கீழ்த்தரமான பண்பு என்றும் மனித இனவிருத்திக்காக உள்ளது என்றும் கருதுகின்றனர். ஒரு சிலர் மிதமிஞ்சிய பாலுணர்வை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த மனித சமுதாய கஷ்டங்களுக்கெல்லாம் திருமணமே மூல காரணம் என்று நினைக்கின்றனர். ஒரு சிலர் அது போதுமான அளவில் இல்லை எனவும் சரியான முறையில் இல்லை எனவும் சிந்திக்கின்றனர். சிலர் பாலுணர்வு என்பது உப்பு சப்பற்ற செயல் எனவும் மற்றவர்களுக்கு இது அறுசுவை உணவு எனவும் கூறுகின்றனர். நாம் இந்த கருத்து வேறுபாடுகளில் ஈடுபடவோ நடுவராக இருந்து தீர்வு கூறவோ விரும்பவில்லை. எல்லோருக்கும் பாலுணர்வு பிரச்சனைகள் உண்டு. அவை இல்லாவிடில் மனித சமுதாயமே இல்லை. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? பல ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்த முறைகளை ஆராய்ந்தோம். எப்போதெல்லாம் நாங்கள் சுயநலத்துடனும் நேர்மையில்லாமலும் பிறர் நலம் கருதாமலும் இருந்திருக்கிறோம், யாரையெல்லாம் புண்படுத்தியிருக்கிறோம், நியாயமில்லாத முறையில் பொறாமையையும் சந்தேகத்தையும் கசப்புணர்ச்சியையும் தூண்டியிருக்கிறோமோ, எங்கெல்லாம் நாங்கள் செய்தது தவறு, நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் நாங்கள் தாளில் எழுதி வைத்து அதை ஆராய்ந்து பார்த்தோம். இதே முறையில் எங்களுடைய வருங்கால பாலுறவுகளையும் அறிவுக்கு பொருத்தமான ஆரோக்கியமான முறையில் அமைத்து கொள்ள முயன்றோம். ஒவ்வொரு உறவையும் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். அது சுயநலம் கொண்டதா இல்லையா? எங்களுடைய லட்சியத்தை உருவாக்கும்படியும் அந்த லட்சியத்தின்படி நடக்க உதவும்படியும் இறைவனை வேண்டினோம். எங்களுடைய பாலுணர்வு சக்தி இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆகவே அது நல்லது. அதை அலட்சியமாக பயன்படுத்துவது கூடாது. அதை இழக்கவோ வெறுக்கவோ கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டோம். எங்கள் லட்சியம் எதுவாக அமைந்த போதிலும் அதை நோக்கி வளர நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் தீங்கு செய்துவிட்ட இடங்களில் அதற்கு பரிகாரம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யும்போது மேலும் அதிகமான தீமையை செய்துவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும். வேறு வகையாகச் சொல்வதென்றால், பால் சம்பந்த விஷயங்களை மற்ற பிரச்சனைகளைப் போலவே கருதினோம். தியானத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனை கேட்டோம். நாங்கள் விரும்பினால் சரியான பதில் வரும். பால் உணர்வு சம்பந்தப்பட்ட எங்கள் நிலைமையை பற்றி இறைவன் ஒருவன்தான் சரியான முடிவிற்கு வர முடியும். மற்றவர்களுடன் அது பற்றி கலந்தாலோசிப்பது நல்லதுதான். ஆனால் இறுதி முடிவை நாங்கள் இறைவனிடமே விட்டுவிட்டோம். சில மனிதர்கள் பாலுணர்வு விஷயத்தில் மனம் போனபடி நடந்து கொள்கிறார்கள். அதேபோல் வேறு சிலர் அந்த விஷயத்தில் அளவுக்கு மீறி கண்டிப்பாய் இருக்கிறார்கள். பாலுணர்வு பற்றி சிந்திக்கும் போதும் பிறருக்கு அவ்விஷயத்தில் அறிவுரை கூறும்போதும் உணர்ச்சி வசப்பட்டு வெறி கொண்டவர்கள் போல் நடந்து கொள்வதை நாங்கள் தவிர்க்கிறோம். நாங்கள் தேர்ந்தெடுத்த இந்த லட்சியத்தை எட்ட முடியாமல் சறுக்கி விழுந்துவிட்டால் அப்போது நாங்கள் குடித்து அதை மறக்க முயல்வோமா? சிலர் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது பாதி உண்மைதான். அது நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கள் நோக்கங்கள் எப்படிப்பட்டவை என்பதை பொறுத்தது. நாங்கள் செய்துவிட்ட தவறுக்காக மனம் வருந்தி இறைவன் எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று உண்மையாகவே நாங்கள் விரும்பினால் இறைவன் எங்களை மன்னிப்பார். நாங்களும் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மனம் வருந்தவில்லையானால், எங்கள் நடத்தையால் தொடர்ந்து பிறருக்கு தீங்கு செய்து வருகிறோம் என்றால் நாங்கள் குடிப்பது நிச்சயம். இது வெறும் அபிப்பிராயமல்ல.
எங்கள் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்ட உண்மை. சுருக்கமாக பாலுணர்வு பற்றிய கருத்து இதுவே. எங்கள் சரியான லட்சியத்தை காட்டுமாறு இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு சிக்கலான சந்தர்ப்பத்திலும் வழிகாட்டுமாறு பிரார்த்திக்கிறோம். எங்களுக்கு தெளிவான புத்தியை தரும்படி கேட்கிறோம். எது நல்ல வழி என்று தெரிந்தபோது அந்த வழியில் நடப்பதற்கு வேண்டிய பலத்தை தரும்படி வேண்டுகிறோம். பால் உணர்வு அதிக தொந்தரவு கொடுத்தால் பிறருக்கு உதவி செய்வதில் முழு மூச்சாக இறங்குகிறோம். அவர்களுடைய தேவைகளை எண்ணி பார்த்து அவைகளை அவர்கள் அடைய பாடுபடுகிறோம். இது எங்களை மறக்கும்படி செய்கிறது. அது அந்த பலமான வேகத்தை சாந்தப்படுத்துகிறது. அந்த சமயங்களில் அதற்கு இடம் கொடுத்துவிட்டால் அது பெரும் மனவேதனைக்கு காரணமாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஆழ்ந்த குணப்பட்டியல் தயார் செய்தோமானால் அது நீண்டு விரிவாக இருக்கக்கூடும். எங்களுடைய கோபதாபங்களுக்கு பட்டியல் போட்டு அவற்றை நன்கு ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அவை பயனற்றவை, மீண்டும் ஆபத்தானவை என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளோம். சகிப்புத்தன்மை, பொறுமை இவற்றை கற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறோம். எல்லா மனிதர்களிடத்திலும், எங்கள் விரோதிகளிடத்திலும் நல்லெண்ணம் உடையவர்களாக இருக்க கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர்களை நோயாளிகளாக நாங்கள் பாவிக்கிறோம். எங்கள் நடத்தையால் யார் யாருக்கெல்லாம் தீங்கு செய்தோம் என்ற பட்டியல் தயார் செய்தோம். கடந்த வரலாற்றை சீர் செய்ய முடியுமானால் அதை செய்ய முழு மனதோடு இருக்கிறோம். எங்களால் எங்களுக்கு செய்து கொள்ள முடியாததை நம்பிக்கை எங்களுக்கு செய்தது என்று மீண்டும் மீண்டும் இப்புத்தகத்தில் நீங்கள் படித்தீர்கள். இறைவனை உங்களிடம் வர முடியாமல் தடுத்த உங்களுடைய சுயசித்தம் எதுவாக இருந்தாலும் இறைவனால் அதை விலக்கிவிட முடியும் என்பது தெளிவாகியிருக்கும் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களைப் போன்ற முடிவுக்கு வந்து உங்களுடைய அதிக மோசமான தடைகளுக்கு ஏற்கனவே ஒரு பட்டியல் தயாரித்துவிட்டால் நீங்கள் நல்ல பாதையில் காலடி எடுத்து வைத்தாயிற்று. அதை செய்துவிட்டவுடன் நீங்கள் உங்களின் உண்மை நிலையை உணர்வீர்கள்.